நான் சொல்கிற மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 1 இயர் எண்டில் உங்கள் கிட்ட 66,000 இருக்கும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க கிளியராக சொல்கிறேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு காயின் சேவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறதால 1 இயர் எண்டில் நம்மளுக்கு 66,000 ரூபாய் கிடைக்க போகுது. அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட சேவிங் பண்ணுற ஹேபிட்டே இல்லை அப்படின்னு இருக்கீங்களா? உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷ முடிவில் 66,000 சில்லற உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டே 1லேருந்து டே 365 வரலும் ஒரு கேலண்டர் சூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு 66,000 ரூபாய் அசால்ட்டாக கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் சின்ன அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு டே 1ல் ₹1 போட போகிறோம். டே 2ல் பார்த்தீங்கன்னா ₹2 போட போகிறோம். இதே மாதிரி டே 3, டே 4, டே 5, டே 6 அதே மாதிரி போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இயர் எண்டில் 365 டே அன்றைக்கி ₹365 போட போகிறீங்க. அதே மாதிரி டே பை டே கவுண்ட் பண்ணி நீங்கள் ₹1 ஆட் பண்ணி போடும்போது இயர் எண்டில் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹66,795 கிடைக்கும். எப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட் அக்யூரேட்டாக கிடைக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 5,500 சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ₹1, ₹2, ₹3 போகும்போது உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. பட் லாஸ்ட்டு அந்த 12th மந்தில் 300 டேஸ்க்கு அப்புறம் போகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ₹300 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 301, 302, 303, 304ன்ட்டு போவீங்க. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் போடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுக்குமே சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 டேலேருந்து 365 டே வரலும் ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டு நோட் பண்ணிவிட்டு இந்த டேஸை கொலாப்ஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் டே 1ல் ₹1 போடுறீங்களா, டே 2ல் ₹10 போட்டு அந்த 10 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ₹10 இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ₹1 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு ₹10 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹200 இருக்குன்னா ₹200 போடுங்க. ₹200 போட்டுட்டு அந்த 200 டே டிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ₹200 இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மந்தில் அதிக அமௌண்ட் போடுற ப்ரெஷரை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இயர் எண்டில் உங்களுக்கு ₹66,795 அக்யூரேட்டாக கிடைக்கும். பட் இதை நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்காது. பட் நீங்கள் அதை சேர்த்து முடிச்சுட்டு அந்த உண்டியலை உடச்சி நீங்கள் அதை அமௌண்ட்டை கையில் பார்க்கும்போது நம்மளாலையும் இது முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளாலையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்றைக்கே போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோ அவங்களாம் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் டே 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் ரிலேட்டடான ஐடியா வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.